ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா INS Dhruv அப்படிங்கிற ஒரு நியூக்ளியர் மிசைல் டிராக்கிங் ஷிப்பை இந்திய கடற்படையில இணைக்க போறாங்க. INS Dhruv நியூக்ளியர் மிசைல் டிராக்கிங் ஷிப் இந்திய கடற்படையில இணைவதின் மூலம் நியூக்ளியர் மிசைல் டிராக்கிங் ஷிப் கேப்பபிலிட்டி கொண்ட உலகின் 6வது நாடு அப்படிங்கிற பெருமை இந்தியாவுக்கு கிடைக்குது. இந்த வீடியோல நியூக்ளியர் மிசைல் டிராக்கிங் ஷிப் அப்படின்னா என்ன, இந்த கப்பல் மூலமா எதிரி நாடுகளோட மிசைல் அட்டாக்ல இருந்து எப்படி இந்தியாவை காப்பாத்த போகுது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பத்தி நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோல நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. செப்டம்பர் 10, 2021 அன்னைக்கு நம்மளோட நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் திரு அஜித் தோவல் தலைமையில் INS Dhruv நியூக்ளியர் மிசைல் டிராக்கிங் ஷிப் இந்திய கடற்படையில இணைக்கப்பட போகுது. இந்த நியூக்ளியர் மிசைல் டிராக்கிங் ஷிப்பை இந்துஸ்தான் ஷிப்யார்ட், DRDO மற்றும் நேஷனல் டாக்டிக்கல் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இந்த 3 ஆர்கனைசேஷனும் இணைந்து உருவாக்கி இருக்காங்க. INS Dhruv நியூக்ளியர் மிசைல் டிராக்கிங் ஷிப்போட கன்ஸ்ட்ரக்ஷன் மிகவும் ரகசியமா வைக்கப்பட்டது. இந்த கப்பலை இந்துஸ்தான் ஷிப்யார்ட்ல ஒரு கவர்டு ட்ரை டாக்ல வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. எதற்காக ஒரு கவர்டு ட்ரை டாக்ல வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா எதிரிகளோட சேட்டலைட் மூலமா இந்த கப்பல் கன்ஸ்ட்ரக்ஷனை உளவு பாத்திர கூடாது அப்படிங்கிறதுக்காக பிரைம் மினிஸ்டர் மற்றும் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசரோட நேரடி கட்டுப்பாட்டுல இந்த கப்பல் கட்டப்பட்டிருக்கு. இந்த INS Dhruv கப்பலை இந்தியன் நேவி, DRDO மற்றும் நேஷனல் டாக்டிக்கல் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் NTRO சொல்லுவாங்க. இந்த 3 நிறுவனங்களும் இணைந்து ஆபரேட் பண்ண போறாங்க. இந்தியாவோட அணு ஆயுதங்களை கட்டுப்படுத்தக்கூடிய NTRO நிறுவனத்தின் நேரடி கட்டுப்பாட்டுல இந்த INS Dhruv போர்க்கப்பல் வருது. இந்த நியூக்ளியர் மிசைல் டிராக்கிங் ஷிப்பை USA, ரஷ்யா, பிரான்ஸ், சைனா போன்ற உலகின் 5 நாடுகள் தான் வச்சிருக்காங்க. இந்த கப்பலை பற்றிய விஷயங்கள் மிகவும் ரகசியமா வைக்கப்பட்டிருக்கு. இந்த கப்பல் தான் இந்தியாவோட ஆன்டி பிலிஸ்டிக் மிசைல் கேப்பபிலிட்டியோட இதயம் போன்று செயல்பட போகுது. இந்த கப்பல் எப்படி செயல்படும் அப்படின்னா, இப்போ இந்தியா மேல எதிரிகளோட உளவு சேட்டலைட் பறக்குது அப்படின்னா அந்த சேட்டலைட்டுகளை கூட இந்த கப்பல் மூலமா ட்ராக் செய்ய முடியும். DRDO நிறைய மிசைல் டெஸ்ட் பண்றாங்க. இந்த மிசைல் டெஸ்ட் பண்ணும்போது இந்த கப்பல்கள் மூலமா இந்த மிசைல்களை அக்யூரேட்டா ட்ராக் செய்ய முடியும். இந்த மிசைல் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த கப்பல்கள் மூலமா நம்மளால ட்ராக் செய்ய முடியும். இந்தியாவை சுத்தி இருக்கிற எந்த நாடு மிசைல் லான்ச் பண்ணாலும் இந்த INS Dhruv கப்பல் அதை கண்டுபிடிச்சிரும். இதன் மூலமா இந்தியாவுக்கு தெரியாம எந்த நாடும் மிசைல்களை லான்ச் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாம சில நாடுகள் மிசைல் டெஸ்ட் பண்ணிட்டு அதோட உண்மையான கேப்பபிலிட்டி என்ன அப்படிங்கிற விஷயத்த சொல்ல மாட்டாங்க. INS Dhruv கப்பல் இருக்கிறதுனால நம்ம அந்த மிசைல்களை ட்ராக் செஞ்சு மிசைல்களோட உண்மையான கேப்பபிலிட்டி என்ன அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிக்க முடியும். அது மட்டும் இல்லாம இந்தியாவோட எதிரி நாடுகளான பாகிஸ்தான் மற்றும் சைனா இந்தியா மேல ஒரு மிசைல் அட்டாக் பண்றாங்க அப்படின்னா அந்த மிசைல்கள் 2000 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கும் போதே இந்த நியூக்ளியர் மிசைல் டிராக்கிங் ஷிப் கண்டுபிடிச்சிரும். இந்தியாவை நோக்கி மிசைல்கள் வருது அப்படின்னு தெரிஞ்சதும் அந்த டேட்டாவை நேஷனல் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்துக்கு அனுப்பும். இந்த நேஷனல் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்துல இருந்து எதிரி ஏவுகணைகளை தாக்கி அழிக்கிறதுக்கு ஏவுகணைகள் சென்று எதிரிகளோட மிசைல்களை தாக்கி அழிச்சிரும். இந்த நேஷனல் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்துக்கு கீழே நம்ம நிறைய மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் மூலமா இந்திய நகரங்களை எதிரிகளோட ஏவுகணை தாக்குதல்ல இருந்து நம்மளால காப்பாற்ற முடியும். நேஷனல் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்துக்காக DRDO ஒரு 2 டயர் ballistic missile defense சிஸ்டத்தை உருவாக்கி இருக்காங்க. அதுக்கு அடுத்து AAD அட்வான்ஸ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிற இன்னொரு மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்தையும் நம்ம யூஸ் பண்றோம். பேட் அப்படின்னு ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை யூஸ் பண்றோம். பேட் அப்படிங்கிறது பிருத்திவி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபைனலா நம்ம ரஷ்யால இருந்து வாங்க போற S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். இந்த 4 விதமான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களுக்கும் INS
INS துருவ் கப்பல் ஒரு ஏர்லி வார்னிங் சிஸ்டமா செயல்படும். இதன் மூலமா இந்திய நகரங்களை எந்த நாட்டாலும் பாலிஸ்டிக் மிசைல்ஸ் மூலமா தாக்க முடியாது. ஏன்னா 2000 கிலோமீட்டர் தூரத்துல அந்த மிசைல்கள் இருக்கும் போதே இந்த INS துருவ் கப்பல் உதவியோட அந்த மிசைல்களை நம்மளால தாக்கி அழிக்க முடியும். இந்த கப்பல் இந்திய கடற்படையில இணைக்கப்படும் போது இந்திய கடற்படையால நம்மளோட கடற்பகுதியை சிறப்பா கண்காணிக்க முடியும். கல்ஃப் ஆஃப் ஏடன்ல இருந்து இன்கிரிஸ் ரூட் மற்றும் சவுத் சைனா சி, மலாக்கா நீரணை, சுண்டோ, லாம்போக், ஓம்பா மற்றும் வாட்டர் ஸ்ட்ரெயிட் போன்ற பகுதியில் வரைக்கும் இந்த கப்பல் மூலமா நம்மளால கண்காணிக்க முடியும். இந்த கப்பலை நம்ம இந்தியன் ஓஷன் ரீஜியன்ல நிலைநிறுத்த போறோம். அதுக்கப்புறமா கடலுக்கு அடியில் செய்யப்படும் ஹைட்ரோகிராபிக் சர்வே நம்மளால பண்ண முடியும். கடல் பரப்ப நம்மளால ஃபுல்லா மேப் செய்ய முடியும். இதன் மூலமா இந்திய கடற்படையோட ஆபரேஷன்ஸை நம்ம இன்னும் துல்லியமா செயல்படுத்த முடியும். இந்த கப்பலை கட்டுறதுக்கு 1500 கோடி செலவாயிருக்கு. இந்த கப்பலோட நீளம் 175 மீட்டர், அதாவது ஒரு ஃபுட்பால் ஃபீல்ட் சைஸ் இந்த கப்பல் இருக்கு. இதோட பீம் 22 மீட்டர். இந்த கப்பல்ல 9000 கிலோவாட் திறன் கொண்ட 2 டீசல் இன்ஜின் பொருத்தப்பட்டிருக்கு. இதுல 3 ஆக்சிலரி ஜெனரேட்டர்ஸ் பொருத்தப்பட்டிருக்கு. இந்த கப்பல்ல இருக்கக்கூடிய சென்சார்ஸ், ரடார்ஸ் போன்றவற்றை இயக்குறதுக்கு 15000 மெகாவாட் பவர் தேவைப்படுது. இந்த கப்பல்னால 39 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல டிராவல் பண்ண முடியும். இந்த கப்பல்ல 300 மாலுமிகள் வேலை செய்வாங்க. இந்த கப்பலோட எடை 15000 டன். இந்திய கப்பற்கட்டும் தளத்துல கட்டப்பட்ட கப்பல்கள்ல இதுதான் மிகப்பெரிய கப்பல். இந்த INS துருவ் கப்பல்ல ஒரு ஹெலிபேட் இருக்கு. இந்த ஹெலிபேட் எதற்காக அப்படின்னா நேவல் மல்டி ரோல் ஹெலிகாப்டர்ஸ் ஆபரேட் பண்றதுக்கு. இந்த INS துருவ் கப்பல்ல AESA ரடார் பொருத்தப்பட்டிருக்கு. இதுல பிரைமரியா ஒரு X பேண்ட் ரடாரும் செகண்டரியா ஒரு S பேண்ட் ரடாரும் பொருத்தப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த கப்பல்ல நிறைய ஸ்பேஸ் இருக்கு. இந்த இடத்துல ஒன்றுக்கும் மேற்பட்ட மிசைல் டிராக்கிங் சிஸ்டத்தை இன்ஸ்டால் பண்ண போறாங்க. இந்த INS துருவ் கப்பல் மாதிரியே இன்னொரு கப்பலும் கட்டப்பட்டு வருது. அந்த கப்பல் INS துருவ் கப்பலை விட சிறிய கப்பல். இந்த கப்பலோட கட்டுமானமும் ரகசியமா வைக்கப்பட்டிருக்கு. இந்த கப்பல்ல 100 க்ரூ மெம்பர்ஸ் வேலை செய்ய முடியும். இந்த கப்பல் எதற்காக பயன்படும் அப்படின்னா சப்சானிக் மற்றும் சூப்பர்சானிக் க்ரூசர் மிசைல ட்ராக் பண்றதுக்கு இந்த சிறிய கப்பல் பயன்படுத்தப்படும். இந்த கப்பல்ல ஒரு S பேண்ட் ரடார் பொருத்தப்பட்டிருக்கும். இந்த கப்பலோட கட்டுமானமும் முடிகிற தருவாயில இருக்கு. இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள இந்த கப்பலும் இந்திய கடற்படையில இணைக்கப்படும். இந்த INS துருவ் கப்பலோட கட்டுமானம் ரகசியமா வைக்கப்படுறதுக்கு இந்த கப்பலுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் இருக்கு. இந்திய நகரங்களை ஏவுகணை தாக்குதல்ல இருந்து காப்பாற்றக்கூடிய ஒரு கப்பல். அதனாலதான் பிரதமரோட நேரடி கட்டுப்பாட்டுல இந்த கப்பல் கட்டப்பட்டிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. அப்பந்தான் நாங்க வீடியோ அப்லோட் பண்ணதும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். See you in the next video. ஜெய் ஹிந்த்.